ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் ஓல்டு பாட்டில், பழந்துருத்தி. வாழ்க்கையில் சில வேளைகளில் பெரிய வாழ்க்கை வாழ நம்ம விரும்புகிறதே இல்லை. வரையறுக்கப்பட்ட குறுகிய வாழ்க்கை வாழ தான் விரும்புகிறோம். அப்படின்னா சின்ன இலக்கு, சின்ன கனவு, இதிலே நம்ம வாழ்க்கை முடிச்சுக்க விரும்புகிறோம். ஆனால் கடவுள் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற பழைய சிந்தனை, வரையறுக்கப்பட்ட சிந்தனை, இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். உதாரணமாக, பல அடி நீளம் வளரக்கூடிய மீனை ஒரு சின்ன தொட்டியில் போட்டால் அதனால் எப்படி வளர முடியும்? அது மீனின் பிரச்சனை கிடையாது, அதன் சூழல். அதை மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் இருந்து நம்ம வெளியில் வந்தாதான் கடவுளின் பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு குட்டி கதை. ஒருத்தர் 21 வருஷம் போதைப் பொருள் விற்பவனாக வாழ்ந்து வந்தான். 21 வருஷமும் அவனை காவல்துறையினால் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் அவனே காவல்துறையில் சரணடைந்தான். 21 வருஷம் செய்த தவறுக்கு தண்டனை வழங்குமாறு கதறவும் செஞ்சான். காவல்துறையின் தலைவன், நீ பார்ப்பதற்கு நல்ல படித்த இளைஞன் மாதிரி இருக்க, உன்னை பார்த்தா போதைப்பொருள் விற்கிறவங்க யாராலையுமே சொல்ல முடியாது. இதுவரை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திறமையாக உன் போதைப் பொருளை விற்கவும் செஞ்சிருக்க. நீ ஏன் ஒழுங்கான வேலை செய்யக்கூடாது? நீ ஏன் படிச்சிருக்க கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன், எனக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, என் கூட வந்தவங்க இந்த தொழிலை செஞ்சாங்க, அவங்க கிட்ட தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். இதை தவிர எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது அப்படின்னு சொன்னான். அதற்கு அந்த காவல்துறை தலைவன், போதைப்பொருள் விற்க தெரிந்த உனக்கு பொருளை எப்படி சந்தையில் சேர்க்கணும்னு தெரியும், அதுதான் விற்றல். வார்த்தை எப்படி பேசணும்னு தெரியும், அதுதான் விளம்பரப்படுத்துதல், அதுவும் உனக்கு தெரியும். உன் வாடிக்கையாளர்களை எப்படி கவனிக்கணும் உனக்கு தெரியும், அதுதான் வாடிக்கையாளர்களின் சேவை, அதுவும் உனக்கு தெரியும். எப்போ விற்கணும் எப்போ விற்கக்கூடாதுன்றது உனக்கு தெரியும், அதுதான் நிர்வாக திறமை. இப்படி போதைப்பொருள் விற்க தெரிஞ்ச உனக்கு எல்லா பொருட்களையும் நல்லபடியாக விற்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி முடித்தார். இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம் பரம்பரை நம் விதியை நிறுத்தாமல் பார்த்து கொள்ளணும். வரையறுக்கப்பட்ட மனநிலையிலிருந்து வெளியில் வரணும். நமக்கு கொடுக்கப்பட்ட திறமையை நம்மை தாழ்த்தாம பார்த்து கொள்ளணும். இப்போ பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மத்தேயு 9:17 புதிய திராட்சை ரசத்தை பழந்துருத்தியில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்போது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார் அப்படின்னு இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பின் நமக்கு ஒரு புது வாழ்க்கை. பழைய சிந்தனையோட சேரக்கூடாது. வரையறுக்கப்பட்ட சிந்தனை, வரையறுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். பழைய துருத்தியை களையணும். நம் சிந்தனை பெரிதாக இருக்கணும். சிந்தனை மட்டும் இல்லை, நம்ம நம்பிக்கை, நம்ம எதிர்பார்ப்பு, நம்ம எண்ணங்கள் எல்லாமே பெருசாக இருக்கணும். நம்மால் சாத்தியம் ஆகும். நமக்குள் மகத்துவத்தின் விதைகள் இருக்குது, நமக்குள் பயன்படுத்தப்படாத திறமைகள் இருக்குன்றதை நம்ம உணரணும். 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது அப்படின்னு இருக்கு. அவிசுவாசமான சூழல் நமக்குள் நுழைய விடாமல் பார்த்து கொள்ளணும். நம்ம இருக்கும் இடத்துல சாதாரணமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மால் அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். நாம் மிக உயர்ந்த கடவுளின் பிள்ளை. உலகத்தையே உருவாக்கியவர் தமது உயிரை நமக்குள் ஊதியிருக்கிறார். நமக்குள் மகத்துவத்தின் விதை இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடனான பேதுருவின் அனுபவத்தை லூக்கா 5 நம்மளால பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொல்லி, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு அவர் போட்டார். வலை கிழித்து போகத்தக்க மிகுதியான மீனை பிடித்தாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய வரிகள், கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய். அந்த 2 வார்த்தையுமே நம்ம உலகத்துடனும் உலக பிரகாரமான காரியங்களிடமிருந்தும் நம்ம சேர்ந்து இருக்கும் வரை ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நம்ம வாழ்க்கை படகுல கர்த்தர் வரணும். உலகத்தை விட்டு, உலக பிரகாரமான காரியத்தை விட்டு அவருடன் ஆழ போகும் அனுபவத்தில் இருக்கும்போது அபரிவிதமான ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியும் அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஆசீர்வாதம் அபரிவிதமான ஆசீர்வாதம்ன்றது புரியுது இல்லையா? ஸோ
மோசமான சூழலை பற்றி சொல்லும்போது ஒரு குரங்கின் சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கூண்டுக்குள்ள 4 குரங்குகளை உள்ள போட்டாங்க. ஒரு கொம்பின் வழியாக நிறைய வாழைப்பழத்தை உள்ள அனுப்புனாங்க. ஒரு குரங்கு அந்த வாழைப்பழத்தை பறிக்க முயற்சி செய்யும் போது பக்கெட் வழியா குளிர்ந்த தண்ணீரை அதன் மேல கொட்டினாங்க. பின் அந்த குளிர்ந்த தண்ணீர் ஊற்றப்பட்ட குரங்கை வெளியில எடுத்துட்டு புதிய புதிய குரங்குகளை உள்ள கூண்டுக்குள்ள விட்டாங்க. புதிய குரங்கு வாழைப்பழத்தை தொட போகும்போது பழைய 3 குரங்குகளும் அதனுடைய காலை வாரி விட்டுட்டு இருந்தது. ஆனா எந்த குரங்கும் வாழைப்பழத்தை தொடல. காரணம், தொட நினைத்த குரங்குகளை மற்ற 3 குரங்குகள் தொட அனுமதிக்கல. தொடும்போது அதனுடைய காலை வாரி வாரி விட்டுட்டு இருந்தது. அந்த கூண்டுல அதற்கு பிறகு எந்த குரங்கும் குளிர்ந்த தண்ணீர் அனுபவத்தையும் பெறல. எந்த குரங்கும் வாழைப்பழத்தை தொடவும் இல்லை. தொட நினைக்கும் குரங்குகளை சுற்றி உள்ள பழைய குரங்குகள் அனுமதிக்கல. நம்ம வாழ்க்கையிலும் சில வேளைகள்ல நம்ம சுற்றி இருக்கவங்க புதிய காரியத்தை அவங்களும் செய்ய மாட்டாங்க. செய்ய நினைக்கும் நம்மையும் செய்ய விட மாட்டாங்க. நமக்காக கடவுள் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம் வாழைப்பழ ரூபத்துல முன்னாடி தான் இருக்கு. நம்ம போய் பெற்றுக்கொள்வோமா? எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன தருதுன்னா, கடவுளும் நம்மளும் தான் பெரும்பான்மை. உலகமோ மற்றவர்களோ மற்றவர்களின் ஆதரவோ ஊக்கமோ ஒத்துழைப்போ நமக்கு அவசியம் இல்லை. கடவுள் எனக்காக இருப்பதால் எனக்கு எதிராக இருப்பவர் யாரென்ற மனநிலைக்கு நம்ம வரணும். பழைய வாழ்க்கை, பழைய சிந்தனை, பழைய எண்ணங்கள் எல்லாம் களையணும். நம்மால முடியாது, நடக்காது, நிறைவேறாது எதிர்மறையா பேசுறத நிறுத்தணும். கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றதை நம்ம விசுவாசிக்கணும். தகுதி இல்லை, திறமை இல்லைன்ற சொல்ற வாயை மூடணும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லணும். மக்கள் சொல்வதெல்லாம் கடைசியா இல்லை, கடவுள் சொல்வதே கடைசி. திறந்த வாசலை, ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு முன்னால வச்சிருக்கார். நம் வலைகளை போடுவோமா? இன்றே புதிய நாள். நம் கற்பனை கேட்டாத இடத்திற்கு பேதுருவை கொண்டு போன மாதிரி நம்மையும்